வெல்கம் பேக் டு கல்விவலா யூடியூப் சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேடான ஒரு விஷயத்தை தான் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ரீசன் நீங்கள் தான். இந்த வீடியோ மேக் பண்ண வச்சதுக்கான ரீசனும் நீங்கள் தான். ஸோ கொஞ்சம் வந்து நான் சொல்கிறது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மேக்ஸுக்கு வந்து கிரேஸ் மார்க் பற்றி இஷ்யூ வந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து நிறைய மிஸ்டேக் இருந்துச்சு. ஸோ நம்மளும் வந்து நம்மளுடைய சைடில் வந்து நம்ம வந்து அது வந்து பேசிட்டு இருந்தோம். அண்ட் தென் அதுக்கான ஒரு சில நியூஸ்லாம் வந்து எனக்கு வந்துருச்சு. அந்த நியூஸ்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் நிறைய பேர் வந்து ஃபேக் அந்த மாதிரியான விஷயத்த வந்து நீங்கள் சொன்னீங்க. அண்ட் பை த வே அதோட முடிவு லாஸ்ட்டாக என்ன ஆச்சு அப்படின்றதான் நீங்கள் இப்போ வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அது கிரேஸ் மார்க்கு வந்துச்சா இல்லையா அப்படின்றது. ஸோ ஒன் திங், ஸோ இந்த சேனலை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு என்னை அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணிட்டு போகலாம். அண்ட் தென் வந்து எனக்கும் அந்த அளவுக்கு தான் வந்து எனக்கும் வந்து ஒரு வருத்தமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து ஒரு லிங்க் வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்ற ஒரு ரீசன் வச்சுருந்தோம். அதில் நிறைய பேர் வந்து ஃபில் பண்ணாமல் இருந்தீங்க. அதெல்லாம் ஒன்றும் ஃபேக்காக நிறைய வந்து இருந்துச்சு அப்படின்றது ரிஜெக்ட் பண்ணி எங்களுக்கு செகண்ட் ஒன் லிஸ்ட் வந்து வேணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து அவங்க கொடுத்தாங்க. நம்மளும் என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி செகண்ட் ஒன்று நம்மளே கிரியேட் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்கு வந்து நம்மளே ஒரு ஃபார்ம் வந்து கூகுள் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். அதை கிரியேட் பண்ணி நான் உங்ககிட்டயும் வந்து அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஒரு வீடியோக்கு கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, நீங்கள் ஏதோ போஸ்ட் பண்ணுங்க. நம்ம மேக்ஸுக்கு மட்டும் இல்லை சயின்ஸுக்கும் சேர்த்து கேட்கணும் அப்படின்ற ஒரு ரீசனை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அது எவ்வளவு பேர் வந்து எஃபெக்டிவா பண்ணீங்க அப்படின்னா, நீங்க டிஸ்பிளே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபார் ரெஸ்பான்ஸ் எனக்கு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதில் என்னென்ன கொஸ்டின் கேட்டோம்னா, உங்களுடைய நேம் என்னன்றது அதில் போட சொல்லியிருந்தோம். நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட்ன்றது அதில் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தோம். அண்ட் தென் நீங்கள் வந்து 10th தான் படிக்கிட்டீங்களா அப்படின்ற கேட்டோம். நீங்கள் வந்து இல்லை டீச்சராக ஒர்க் பண்ணுறீங்களான்னு நம்ம அந்த கொஷினை வந்து வச்சோம். எந்த சப்ஜெக்டில் நீங்கள் கிரேஸ் மார்க் கேட்குறீங்கன்றதுக்கும் விச் எக்ஸாம் விச் சப்ஜெக்ட் இஸ் டஃப்ன்ற ஒரு கொஷினை கேட்டிருப்போம். அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து நம்ம இதில் வந்து கேட்டிருப்போம், ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் இதில் வந்து ரெஸ்பான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 32 ரெஸ்பான்ஸ் தான் எனக்கு வந்து இருந்துச்சு. வீடியோ போனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்திங் ஒரு 10K அபோவ் நினைக்கிறேன். ஸோ இப்போ அது எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஒரு 10,000 பேர் பார்க்குறீங்க அந்த வீடியோவை. 10,000 பேர் பார்த்துட்டு 10,000 பேர் அந்த வீடியோ பார்க்கறதுக்கான ரீசன் என்ன தெரியுங்களா? நம்மளுக்கு கிரேஸ் மார்க் வேணுன்ற ஒரு ரீசனுக்காக தான் நீங்கள் அந்த ஒரு வீடியோ உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ 10,000 பேரில் எவ்வளோ பண்ணணும்? எவ்வளோ பேர் நீங்கள் அதை அப்ளை பண்ணியிருக்கீங்க? இல்லை, நான் உங்ககிட்ட அந்த கொஸ்டினை வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கண்டக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எவ்வளோ பேர் பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க? மேபி ஒரு 10,000 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 5,000 பேராச்சும் அதில் மினிமமாக பண்ணலாம்ல. மினிமமாக ஒரு 5,000, ஓகேங்களா? 5,000 பண்ணலாம்ல. 10,000 பேர் பார்க்கறதுல 5,000 பேர் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 1,000 பேராவது. பட் வந்திருக்கிற ரெஸ்பான்ஸ் ஒன்லி ஃபார் 32. இதை நான் எப்படி நம்ம இதை சரி நம்மளும் பேசிட்டே இருந்தோம், அதுக்கப்புறம் வீடியோவும் நம்ம போட முடியல. நம்மளுக்கும் கொஞ்சம் இந்த பேப்பர் வேல்யூஷனுக்கான அந்த ஒர்க் இருந்ததுனால நம்மளே சரியா போட முடியல. கண்ணா, நான் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குன்னு அதை காட்ட ஷோ பண்ணல. ஏன்னா இது உங்களுடைய பர்சனல் அப்படின்றதால நான் அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணல. இந்த வீடியோ வந்து மேக் பண்ற ரீசன் நான் சரி அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சேன். நிறைய பேர் வந்து அது ஃபேக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தீங்க. சரி நம்மளையும் நம்மளுடைய கண்ணாவை எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ற, ஏன்னா நீங்க வந்து நம்மள நம்பி வரீங்க. பட் இதுல வந்து அந்த 32 பேரை நான் குத்தம் சொல்லுங்க. அந்த 32 பேர் வந்து உண்மையா வேணுன்றவங்க, நம்மளுக்கு கிரேஸ் மார்க் கிடைச்சான்னு போதுன்றவங்க இருக்கீங்க. நான் இந்த ஒரு வீடியோல சொல்றேன் கண்ணா, இந்த 32 பேருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் கிடைக்கும்.
கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸா ஒரு அஃபிஷியலா விட்ட அந்த நோட்டிஃபிகேஷன் மூலியமா நீங்க வந்து ஃபில் பண்ணியிருந்தீங்க ஒரு 247 சம்திங், அவங்களுக்கும் கிரேஸ் மார்க் மேபி கிரேஸ் மார்க் கிடைக்கிறாலும் நீங்க 10th வந்து நல்ல ஒரு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க. அவ்வளோ நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டதுக்கான ரீசனே என்ன? வியூஸ் போகணுன்றதுக்காகவா? வீடியோ வியூஸ் போகணுன்றதுக்காக நான் அவ்வளோ எடுத்து நான் எஃபோர்ட் பண்ணி போட்டிருந்தேன். நீங்க அதை ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், எனக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ பை த பை குனியன், நான் சொல்றதுக்கு இல்லை, என் மேலே ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்குங்க. நிறைய பேர் நிறைய நீங்க பேசிட்டே போறீங்க, இழுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றது முதல்ல என்னன்னு கேளுங்க. தப்பா இருந்தா மன்னிக்கவும். நீங்களும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், எல்லாரும் பாஸ் ஆகணும், எனக்கு அதான் வேணும். இந்த ஒரு வீடியோட இதோட என் பண்ணிக்கிறேன். சம்மர் டைம் இருக்கு, ஹெல்த்தை பார்த்துக்குங்க, எல்லாரும் நல்லா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.